டுடே ஸ்பெஷல் சூப்பரான கூனி கருவாடு சம்மந்தி தான் ரெடி பண்ண போகிறேன். ஊர்லேருந்து கூனி கருவாடு வந்துச்சு. ஸோ அதை வச்சு சூப்பராக ரெடி பண்ண போகிறேன். இதை எங்கள் ஊரில் கூனி கருவாடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவாடை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அந்த லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கூனி கருவாடில் நிறைய மண் இருக்குங்க. நம்ம அதை வாங்கினதும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு தான் எடுக்கணும். சம்மந்தி செய்ய ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரையக்கூடாது, மையாக அரைஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன் கலருக்காக. ஸோ அதுவும் இடித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கருவாடை சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிக்கும் போதும் சரி, நம்ம வந்து ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. அந்த கருவாடோட டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும். ஸோ ஒன்றும் பாதியமாக அரைக்கும்போது தான் அந்த கருவாடு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சூப்பரான கூனி கருவாடு சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. கருவாடு கிடச்சி அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடு சோறோட வச்சு சாப்பிடவே வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பை.